வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ 2024 ப்ரிலிம்ஸ் பேப்பர் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 2024. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்ச வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் எலாபரேட்டாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ த அட்மாஸ்ஃபியர் இஸ் ஹீட்டட் மோர் பை இன்கமிங் சோலார் ரேடியேஷன் தேன் பை டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்கமிங் சோலார் ரேடியேஷன் வந்து ட்ராப் பண்ணிடும் அர்த்தை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோலார் ரேடியேஷன் வரும், பூமி ஹீட் ஆகும், திரும்ப ரேடியேஷனை திருப்பி அனுப்பும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அட்மாஸ்ஃபியர் வந்து அவுட் கோயிங் சோலார் ரேடியேஷன் வந்து ட்ராப் பண்ணும். அதனால தான் வந்து ஹீட் அதிகமாகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இந்த அட்மாஸ்ஃபியர் ஆர் குட் அப்சர்வர் ஆஃப் லாங் வேவ் ரேடியேஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஆமாம், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் வேவ் ரேடியேஷன் வந்து என்ன பண்ணும், ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ செகண்ட் கொஷின். ஸோ அப்படியே நம்ம சைட் பை சைடாக போயிடலாம், அதுதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ பைரோக்ளாஸ் டெப்ரிஸ், ஆஷ் டஸ்ட், நைட்ரஜன் காம்பனன்ட்ஸ், சல்ஃபர் காம்பனன்ட்ஸ். ஸோ ஹவு மெனி ஆஃப் தம் அபவ் ப்ராடக்ட் ஆர் வால்கனிக். ஸோ வால்கனோஸ் வந்தால் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் நமக்கு பைரோக்ளாஸ்டிக் மெட்டீரியல்ங்கிறது ஈஸியாகவே தெரியும். ஓகேங்களா? ஆஷ் டஸ்ட் கண்டிப்பாக வரும். ஸோ ஆஷும் டஸ்ட்டும் கண்டிப்பாக வரும். நைட்ரஜன், சல்ஃபர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன்ஸ் சல்ஃபர் வந்து வருதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நைட்ரஜன் மட்டும் தான் நமக்கு டவுட்டாக இருக்கும். பட் எல்லாமே தான் வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் thickness of the troposphere at equator is much greater as compared to poles. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து 18 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவேட்டரில் இருக்கும். ஸோ பாருங்கள், திக்னஸ் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர் ஈக்குவேட்டர் இஸ் மச் கிரேட்டர். அதே வந்து போல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் வரையும் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1க்கு அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2, அட் த ஈக்குவேட்டர் ஹீட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் டு த கிரேட்டர் ஹைட்ஸ் பை த ஸ்ட்ராங்கர் கன்வெக்ஷன் கரண்ட். ஆக்சுவலாக ஈக்குவேட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹீட் ப்ரிவைல் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். கன்வெக்ஷனல் கரண்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவேட்டர்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா கன்வெக்ஷனல் கரண்ட் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2மே வந்து கரெக்டு. போத் ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன்ஸ் த ஸ்டேட்மெண்ட் 1. ஆக்சுவலாக கன்வெக்ஷனல் கரண்ட்டை ஃப்ளோ ஆகிறதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர் வந்து இங்கே வந்து திக்னஸ் ஆஃப் த ட்ரோபோஸ்பியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே இந்த சைடில் இருக்கிறத பார்த்தலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இன்ஃபரன்ஸ் ஆஃப் ஐசோதர்மல் மேப். ஃபஸ்ட் வந்து ஐசோதர்மல் மேப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ சேம் ஹீட் ட்ராப், சேம் அந்த ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போகிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹீட் லைன்ஸ், சிமிலர் டைப் ஆஃப் ஹீட் லைன்ஸ் டெம்பரேச்சர் கனெக்ட் பண்ணுறது தான் ஐசோதர்மல் மேப்பு. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் ஐசோதர்மல் மேப்ஸ் இன் மந்த் ஆஃப் ஜான்வரி. ஆக்சுவலாக ஜான்வரி என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க ஜான்வரின்ட்டு. ஆக்சுவலாக ஏன் ஜான்வரின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, நம்ம என்சிஆர்டியில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் ஆகும். ஜான்வரியிலேருந்து மார்ச் வரையும், மார்ச்லேருந்து வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஐசோதர்ம்ஸ் டீவியேட் டு நார்த் ஓவர் த சவுத். நான் சொன்னீங்களா ஃபஸ்ட்டு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்சிஆர்டியில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கும். நார்த் ஓவர் த ஓஷன் அண்ட் டு சவுத் ஓவர் த காண்டினென்ட். இது அப்படியே என்சிஆர்டியில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் கோல்டு கரண்ட் அண்ட் கல்ஃப் ஸ்ட்ரீம். ஆக்சுவலாக கல்ஃப் ஸ்ட்ரீமுக்கும் ஐசோதர்மல் மேப்புக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இந்த லைன் படித்தாலே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 தப்புங்கிறது தெரியும். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். இது அப்படியே என்சிஆர்டி கட் காப்பி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே. ஸோ மேப் கோகோ ப்ரொடியூசர்ஸ். ஸோ கோகோ ப்ரொடியூசர்ஸ் கோர்ட் இன் கானா. இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் படிச்சிருந்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் question with reference to Himalayan rivers joining the Ganga downstream of Prayagraj வெஸ்ட் டு ஈஸ்ட். சிம்பிளாக வெஸ்ட் டு ஈஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். கோமதி, கண்டக், கங்கரா, கோசி. சரிங்களா? ஸோ இந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னாலே அப்படியே இப்படி வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு தௌராதார். ஸோ தௌராதார் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அண்ட் ரிஃப்ட் வேலினாலே நர்மதா. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ட் வேலி வாட்டர் ஃபால்ஸ்னு தௌனாதார் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹுந்த்ரு. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. ஹுந்த்ரு வந்து பார்த்திங்கன்னா சுபர்ணரேகாவில் தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. கெஸ்ஸோப்பா தெரியாது, பட் நேத்ராவதியில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கெஸ்ஸோப்பா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ஜோக் ஃபால்ஸ்.
ஜோக் ஃபால்ஸோட இன்னொரு நேம் தான் கெசோப்பா. ஸோ அது நமக்கு நல்லாவே தெரியும் ஷராவதி ரிவரில் இருக்குன்ட்டு. ஜோக் ஃபால்ஸ்னால் ஃபேமஸ் ஃபார் ஷராவதி ரிவர். ஸோ அவங்க அதனால தான் நேமை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஜோக் ஃபால்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருந்தா நம்ம ஈஸியாக ஷராவதி ரிவர்னு போட்டுருவோம் தான். அவங்க ஸ்டேட்மெண்ட் 3 வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 2. ஓகே. ரெயின்ஃபால் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் வெதரிங் ஆஃப் ராக்ஸ். ஆமாம், நல்ல ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெயின் வாட்டர் கண்டெய்ன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இன் சொல்யூஷன். கண்டிப்பாக அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியாக்ட் ஆகுது. அதனால தான் கார்பனேட்டட் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட், ரெயின் வாட்டர் கண்டெய்ன்ஸ் அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன். ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 3 ஆர் கரெக்ட். போத் ஆஃப் தம் எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. நல்லா பாருங்கள், இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, ஆக்சிஜனோட சேர்ந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெதரிங் ஏற்படுது. CO2 + O2. ஸோ இது வந்து ரிசல்ட்ஸ் இன் வெதரிங். ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப். ஸோ மேப் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கிறது நேம் ஆஃப் த மவுண்டன் ஓஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் மவுண்டன். அப்படியே ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. யூரோப்ஸில் ஆல்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டு மவுண்டன். ஸோ இது அப்படியே ஸ்வாப். இது ரெண்டுமே வந்து தப்பு. ஸோ இது ரெண்டுமே தப்பு. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே கரெக்ட். நார்த் அமெரிக்காவில் இருக்கிறது அப்ளாச்சன் மவுண்டன் தான், ஃபோல்டு மவுண்டன்ஸ் சொல்லுவோம். அடுத்து சவுத் அமெரிக்காவில் இருக்கிறது ஃபோல்டு மவுண்டன்ஸ் தான், அப்ளாச்சன் மவுண்டன். ஸோ ஒன்லி 2. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து விஜயவாடா வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் கிடையாது. தோனி போலோ குஷிநகர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்ஃபீல்டு. இதுவுமே கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் நமக்கு ரொம்ப ஈஸி. மேலே டாப்பிக்கை படித்த உடனே ஈஸின்னு ஏன் சொல்கிறேன்னா, அது ஜஸ்ட் அதுலேருந்து இதை தாண்டி கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நார்த்து சவுத் ஹெமிஸ்ஃபியரில் ஆப்போசிட்டாக மாறும். கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் சவுத் ஹெமிஸ்ஃபியர் போகும்போது இப்படி போகும். ஸோ இட் இஸ் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் விண்ட் வெலாசிட்டி. கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கோரியாலிசிஸ் ஃபோர்ஸை வந்து என்சிஆர்டியில் சூடோ ஃபோர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து டிஃப்ளெக்ஷன் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா சவுத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி போகுதுன்னா டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டு நார்த்தில் இப்படி போக ஆரம்பிக்கும். பிகாஸ் இதுதான் ஈக்குவேட்டர் அப்படின்னா சவுத்தில் இந்த சைட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போகுது அப்படின்னா டிஃப்ளெக்ட் பண்ணி நார்த் போக ஆரம்பிக்கும். ஸோ இது நேச்சுரலாக பார்க்கும்போது இப்படி போகிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இதுதான் கோரியாலிசிஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இட் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் விண்ட் வெலாசிட்டி. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம், இது வந்து மொமெண்டம் கொடுக்குமா? இது வந்து மொமெண்டம் கொடுக்குங்களா? கண்டிப்பாக. ஸோ மொமெண்டம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இட் இஸ் அ மேக்ஸிமம் அட் போல்ஸ் ஆப்சென்ட் அட் ஈக்குவேட்டர். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதை ஈக்குவேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்சென்ட்டாக இருக்கிறதுனால தான் டேர்ன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வேப்பர். ஸோ சிம்பிளாக வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ கேஸ், the amount which decrease, it is a gas. வாட்டர் வேப்பர் வந்து ஒரு கேஸ், the amount of which decrease with altitude. ஸோ ஆக்சுவலாக வாட்டர் வேப்பர்னால் என்ன? தெளிவாக கேஸ் கண்டெய்னிங் வாட்டர். ஸோ ஆக்சுவலாக அது மேலே போக போக வாட்டரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருந்ததுன்னா மேலே போகாது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் போயிட்டு என்ன ஆகிடும்? மழையாக வந்துடும். ஸோ இதை தான் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆக்சுவலாக வாட்டர் வேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மேலே போகாது. ஸோ குறிப்பிட்ட ஹைட் போயிட்ட அப்புறம் நமக்கு திரும்ப ரெயினாக நமக்கு திரும்ப வந்துடும். அப்போது மேலே போக போக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுமா? இட் இஸ் அ பர்சன்டேஜ் இஸ் மேக்ஸிமம் அட் போல்ஸ். எங்கேயாவது வாட்டர் வேப்பர் லாஜிக்காக பாருங்கள், வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது வந்து வாட்டர் ஹீட் ஆகிறதுனால வர ஃபிலாசபி வாட்டர் ஹீட் ஆகிறதுனால வர மெக்கானிசம். ஸோ அப்போது ஹீட் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் வந்து எங்கே அதிகமாக இருக்கும்? ஈக்குவேட்டரில் தான் அதிகமாக இருக்கும். போல்ஸில் எங்கே நமக்கு ஹீட் ஆகுது? போல்ஸில் வந்து சன்லைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஆன் 21st June எவ்ரி இயர். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்சிஆர்டி கட் காப்பி பேஸ்ட் தான். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, எவ்ரி இயர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லாட்டிடியூட் எக்ஸ்பீரியன்ஸ் சன்லைட் ஆஃப் மோர் தேன் 12 hours. சன்லைட் ஆஃப் மோர் தேன் 12 hours. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் ஆஃப் மோர் தேன் 12 hours நமக்கு தெளிவாக தெரியும் ஆர்டிக் சர்க்கிளில் மோர் தேன் 12 hours. நல்லா பாருங்கள், திரும்ப ஆப்ஷன்ஸ் எடுத்து பாருங்கள். நமக்கு ஆப்ஷன் எவ்வளோ ஈஸியாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1, 3 இல்லைனா 2 ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று இருக்கணும். ஸோ 3 இல்லைனா 2. ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எதில் வந்து பார்த்திங்கன்னா 12 hours சன்லைட் இருக்குன்னா நமக்கு ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் தான் 12 hours சன்லைட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் 12 hours சன்லைட் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ 2 and 4 தான் இதுக்கு ஆன்சரு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ட்ராபிக்கல் பீட்லேண்ட்.
ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா கம்ப்ளீட்டாக இது ஒரு ஆஃப்ரிக்கன் பேசிஸ் காங்கோ பேசின் தான் ஆன்சர். ஸோ இது எப்படி நான் ஆன்சர் பண்ணேன்னா காங்கோ பேசின் வந்து ரீசெண்டாக நியூஸில் வந்துக்கிட்டே தான் இருக்குது லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக, அவ்வளோதான். மற்றபடி வந்து இதோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் ஆன்சர் நமக்கு வந்து தெரியாது, பட் காங்கோ பேசின் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன் இஸ் வேர்ல்ட் ட்ராபிக்கல் லார்ஜஸ்ட் பீட்லேண்ட். காங்கோ பேசின் தான் லார்ஜஸ்ட் பீட்லேண்ட் இருக்குது, விச் ஹோல்ஸ் 3 years ஆஃப் ஒர்த் ஆஃப் குளோபல். ஆக்சுவலாக பீட்லேண்ட் இருக்குது அப்படின்னாலே வந்து கார்பன் எமிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே கண்ட்ரோல் ஆகும். ஸோ பீட்லேண்டோட இது என்னது, கார்பனை வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கேப்சரிங்கோட ஒன் ஆஃப் தி மெயின் ஃபங்க்ஷன் வந்து பீட்லேண்டோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னது அப்படின்னா கார்பன் கேப்சரிங். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா காங்கோ பேசின். ஸோ ஆனுவல் அண்ட் டெய்லி ரேஞ்சஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் லோ. நல்லா பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள், 13th கொஷின் பாருங்கள். ஆனுவல் அண்ட் டெய்லி டெம்பரேச்சர் ரேஞ்ச் இஸ் லோ, ரெண்டுமே கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ரிசிபிடேஷன் அக்கர்ஸ் த்ரூ அவுட் த இயர். ப்ரிசிபிடேஷன்னா ரெயின்ஃபால் த்ரூ அவுட் த இயர் வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ரெயின்ஃபால் த்ரூ அவுட் த இயர் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக நமக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டுன்னு தோணும். ஆனால் கீழே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 50 to 250 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இங்கே தான் வந்து வேரி ஆகுது. இதுதான் மெரைன் வெஸ்டர்ன் கோஸ்ட் கிளைமேட். ஆக்சுவலாக நம்ம இதுதான் நிறைய பேர் இது போட்டு தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆன்சர் வந்து மெரைன் வெஸ்டர்ன் கோஸ்ட் கிளைமேட். அங்கே தான் ஆனுவல் டெய்லி டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் இஸ் லோ. ஆனால் இங்கே ஈக்குவட்டோரியல் கிளைமேட்டில் என்ன இருக்கும், ஹையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃப்ளோரோ அல்கலின் பாலிஃப்ளோரோ அல்கலிக் சப்ஸ்டன்சஸ் தட் ஆர் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். நல்லா பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள். கன்சியூமரிக் ப்ராடக்ட்ஸ். ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன் வைட் ஸ்ப்ரெட் இன் ட்ரிங்கிங் வாட்டர். கன்சியூமரிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாலே சரி ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்கும். அப்படியே ஃபுட் எல்லாமே வந்துருச்சுங்களா, இது எல்லாமே கன்சியூமரிக் ப்ராடக்டா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் நாட் ஈஸிலி டீக்ரேடட் இன் என்விரான்மெண்ட். ஆக்சுவலாக இதுதான் இஷ்யூ. ஸோ இது வந்து கரெக்ட். நாட் ஈஸிலி டீக்ரேடடுங்கிறதுனால தான் இது வந்து பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. பர்சிஸ்டன்ட் எக்ஸ்போஷர் டு PFSA கேன் லீட் டு பயோ அக்குமுலேட். ஆக்சுவலாக ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புல வந்து ஈஸியாக டீக்ரேட் ஆக முடியலனாலே அது வந்து என்னது அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3 கரெக்ட் தான். ஸோ 1, 2 and 3 வந்து இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு பயோ அக்குமுலேட்டுங்கிறது என்னது, நம்ம உடம்புல வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆக முடியாது, எக்ஸ்கிரீஷன் ஆக முடியாத ப்ராடக்ட் தான் நம்ம உடம்புல பயோ அக்குமுலண்ட்டாக மாறும். அப்போ நாட் ஈஸிலி டீக்ரேடட் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா மாறிடும், பயோ அக்குமுலண்ட்டாக மாறிடும். ஸோ 2 and 3 1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே கன்சியூமரிக் ப்ராடக்ட்னு அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. இதை விட ஈஸியான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர்லேயே கிடையாது. ஏன்னா நமக்கு சுத்தமாக தெரியாது, ஆனால் கொஷின் பேப்பர்லேயே மேலே கன்சியூமரிக் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கண்டிப்பாக இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 இருந்தால் கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் 3 இருக்கணும். இங்கே எங்கேயா ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் கொடுத்துருக்காங்களா, ஆன்சரில் கிடையாது. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 தான் கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக கிரவுண்ட் நட், ஹார்ஸ் கிராம், சோயாபீன். இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பி ஃபேமிலி தான். பீனட் மீன்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெபேசியன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஃபெபேசியன் ஃபேமிலி அப்படின்னா அந்த நட்ஸ் இருக்கிறது. ஸோ நமக்கு சோயாபீன்லேயும் நட்ஸ் இருக்கும், ஹார்ஸ் கிராம்லேயும் நட்ஸ் இருக்கும், கிரவுண்ட் நட்லேயும் நட்ஸ் இருக்கும். பட் இது ஒன்ஸ் எதுவோ செக் பண்ணிக்கோங்க. மேபி இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் நட் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு கரெக்டாக தெரியல. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது PYQ. டோட்டலாக நம்மளோட 4 வருஷ PYQ சேர்த்து ஒரே கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ கார்பிடிக் பீட்டில்ஸ், சென்ட்ரிபிட்டல்ஸ், ஃப்ளைஸ், டெர்மடைட்ஸ், வாஸ்ப்ஸ். சரிங்களா? எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேராசைட்டிக் ஸ்பீஷஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பேராசைட்டிக் ஸ்பீஷஸ்னால் என்னது, நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்ட் இன் அதாவது எது வந்து பேராசைட்டிக் ஸ்பீஷஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சென்ட்ரிபிட்டல்ஸ், ஆர்த்ரோபோடாஸ். சரிங்களா? இது வந்து டெட்ரிவோரஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டெட்ரிவோரஸ் சைக்கிள்னால் ஃபீட் ஆன் டெட்டு. ஸோ ஆப்ஷன் 4 கிடையாதுங்கிறது நல்லாவே தெரியும். ஓகேங்களா? வாஸ்ப் வந்து 2022 or 2023 PYQ அதுலேயே வந்து தெரியும். அதை இது பார்த்துருந்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பேராசைட்ஸ் தான். ஸோ அதுக்கடுத்து ஃப்ளைஸும் பேராசைட்ஸ் தான், கார்பிட் பீட்டில்ஸும் பேராசைட்ஸ் தான். ஸோ ஒன்லி 3 தான் ஆன்சர், இது கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளையிங் ஃபாக்ஸ். ஆக்சுவலாக இதுவுமே வந்து ரொம்ப இது கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருந்தது. ஃப்ளையிங் ஃபாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஈட்டிங் பேட்ஸ், ஃப்ரூட் ஈட்டிங். சரிங்களா? ஃப்ரூட் ஈட்டிங் அனிமல். ஸோ ஃப்ளையிங் ஃபாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் அண்டர் வர்மின். இது வந்து ஃப்ரூட் ஈட்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளட் இது கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸு. இது எல்லாமே வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா ஃபாக்ஸ்ன்னு உடனே கண்டிப்பாக வந்து பிளட் ஆஃப் அதர் அனிமல்ஸ் சாப்பிடுன்ற மாதிரி லாஜிக்காக யோசிச்சிருப்போம். ஆனால் அது வந்து கிடையாது. எக்ஸாக்டாக அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஈட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து அப்படியே ஓப்பன் கொஷின் தான். சிசிடா வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துருந்தது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்செக்ட்ஸ்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு டாய்லெட் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது லாஜிக்காக யோசிங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஏஜென்சிஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா. சாரி தப்பு. ஜென்ரலி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பனாக கேட்கும்போது தப்பு தான். ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸோ இங்கே ஆப்ஷன் எலிமினேஷன் படி 1 அடிச்சிட்டோம். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து வேர்ல்டு டாய்லெட் சமிட், வேர்ல்டு டாய்லெட் டே அண்ட் வேர்ல்டு டாய்லெட் காலேஜ் ஆர் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் சரிங்களா, ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் டு இன்ஸ்பயர் டு டேக்கிள் த குளோபல் சானிடேஷன். ஆக்சுவலாக இதையும் அப்படியே டாப்பிக்கையும் ரிலேட் பண்ணுங்கள். எக்ஸாக்டாக அப்படியே இதோட டெஃபினிஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். த மெயின் ஃபோக்கஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ்ன்னு கொடுத்தாலே கொஞ்சம் யோசிக்கணும். மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் இட்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் டு கிராண்ட் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறதுல அதோட மெயின் ஃபோக்கஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே முடிஞ்சது. ஆக்சுவலாக இதோட சப்சிடரி ஃபோக்கஸ் தான் இது எல்லாமே வரும். மெயின் ஃபோக்கஸ் தான் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபோக்கஸ் வந்து இது கிடையாது. பட் WTOவோட மெயின் ஃபோக்கஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன், அதாவது டு கிராண்ட் ஃபண்ட் டு லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ். இந்த லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டு அச்சீவ் ஓப்பன் டெஃபிகேஷன். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு யார் ஃபண்டு கொடுக்குறாங்கன்னா WTO தான் கொடுக்குறாங்க. மேபி இதை நெக்ஸ்ட் இயர் ஏதாவது ஒரு வருஷத்தில் கேட்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. லயன் டு நாட் ஹவ் அ பர்டிகுலர் ப்ரீடிங் சீசன். ஜென்ரிக் கொஷின், ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. அன்லைக் அதர் பிக் கேட்ஸ் சீட்டா டு நாட் ரோர். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் சீட்டாவை பற்றி வந்திருந்தது. ஸோ அதனால் வந்து சீட்டா வந்து ரோர் பண்ணாது. ஓகேங்களா. அன்லைக் மேல் லயன், மேல் லெப்பர்ட் டு நாட் ப்ரொக்ளைம் தேர் டெரிட்டரி பை த சென்ட் மார்க்கிங்னா யூரினேட் பண்ணி அதோட ஏரியா வந்து யூரினேட் பண்ணி மார்க் பண்ணுறது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தப்பு. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து தப்பு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில் ஃபஸ்ட் வந்து கண்ட்ரிஸ் அனிமல்ஸ் ஃபவுண்ட் இன் நேச்சுரல் ஹேபிடேட். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது 3மே வந்து தப்பு. ஆக்சுவலாக வந்து பிரேசிலில் போனோபோப் வந்து பார்த்திங்கன்னா காங்கோ பேசினில் இருக்கும். ஸோ மடகாஸ்கர் கிடையாது. எலிக் வந்து நார்த் அமெரிக்கா. இது ரொம்ப கஷ்டமான கொஷின் தான். ஸோ மடகாஸ்கரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றி. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து நன் ஆஃப் தி அபவ். ஓகே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 and 2. ஸோ 25 கொஷின்ஸ் ஓவர். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இதில் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் அடுத்த 25 கொஷின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.